நடராஜனுடைய திருவடிகளை பற்றி சொன்னார் 2 பாட்டு. இப்ப தில்லைவாழ் அந்தனுடைய சிறப்புகள் சொல்றார். என்ன சிறப்பு அவருக்கு? போற்றி நீள் தில்லைவாழ் அந்தளர்தலம் புகழுற்றேன். நீண்ட நெடுங்காலமாக தில்லையிலே வாழ்ந்து கொண்டு பெருமானுக்கு பணி செய்து கொண்டிருக்கின்ற அந்த அடியார்களுடைய திறம் புகழலுற்றேன். தில்லைவாழ் அந்தனுடைய பெருமையை சிறப்பினை வரலாற்றினை இப்பொழுது நான் சொல்லப் போகிறேன். எந்த அந்தணர்கள்? தில்லையில் வாழ்கின்றவர்கள். எந்த தில்லை? நீள் தில்லை. தொடர்ந்து பெருமானுக்கே வழி வழி அடிமையாக இருக்க முடியும். சுந்தரருக்கு சிறப்பு தானே சொன்னாங்க. அது மாதிரி இங்கே தில்லையில் வாழ்கின்ற அந்த 3000 அந்தணர்கள் வழி வழி அடிமையாக மரபின் வழியிலே பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற அமைப்பில் நீண்ட நெடுங்காலமாக பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய அமைப்பிலே அவருடைய திறம் பற்றி நான் சொல்ல போகிறேன். அது என்ன தொண்டு அவர்கள் செய்தார்கள்? நீத்தினால் நிறைந்த கோல நிறுத்தலுக்கு உரியதொண்டாம் பேற்றினார். நீத்தினால் நிறைந்த கோலம். பெருமானுடைய கோலம் என்ன கோலம்? செம்மேனியம்மான் வெண்ணீற்று மேனியா, சிவந்த மேனியை உடவன். அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கு? உடம்பு பூரா திருநீர், வெண்ணீற்று மேனியனாக இருக்கிறார். அதான் நீத்தினால் நிறைந்த. நம்மெல்லாம் எங்க பூசுறோம்? நெத்தியில் மட்டும் பூசிக்கிறோம். அது பொட்டு வச்சிருக்கிறோம். இப்போ மாறி கொஞ்சம் எல்லாரும் திருநீர் பூச ஆரம்பிச்சிட்டோம். டீச்சை எடுத்தவர்கள் அங்கங்க பூசுறோம், பூசிக்கிட்டோம். அழகா இருக்குமா? ஏமா எவ்வளோ அழகு! நீங்க எவ்வளவு பூசிட்டீங்க பார்த்தீங்களா? மற்ற நாள் பொட்டு வச்சுட்டு வரதுக்கும் இன்னைக்கு இப்போ இருக்கிறதுக்கும் அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கீங்க. பூசி பாருங்க, உங்களுக்கு தான் இல்லையா? நீத்தினால் நிறைந்த கோல நிறுத்தலுக்கு உரியதுண்டாம். வெண்ணீற்று மேனியானாக இருந்து கோலம் தருகின்ற, காட்சி தருகின்ற நிறுத்தம் தான் நடனம் செய்கின்ற நடராஜ பெருமான். நிறுத்தம் தான் உங்களுக்கு தெரியும், நடராஜன். நீத்தினால் நிறைந்த கோல நிறுத்தலுக்கு உரியதுண்டாம் பேற்றினார். அந்த நடராஜ பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற பேரு பெற்றவர்கள். நம்ம சொல்ல முடியா, உங்களுக்கு பிள்ளையாரா கொடுத்து வச்சிருக்கா அப்படின்னு அப்பாவை சொல்லணும். நாம ஏன் பெற்றேங்க பண்டிகை உலகத்துல இல்லையா? அவ்வளவு பெரிய தவம் செய்து பெற்றவர்கள் நம்மெல்லாம் இல்லையா? அந்த நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம தாய் தந்தைகளா பார்த்தா நீங்க இருக்கிற அத்தனை பேருடைய தாய் தந்தைகள் எல்லாம் நமக்கு கொடுத்து வைத்தவர்கள். வேற எது தெரிஞ்சா உங்களுடைய உள் வாழ்க்கையில எதுக்கு தெரியாது. இங்க வந்து திருமுறை படிக்கவும் பெரிய புராணம் தெரிஞ்சுவதற்கு ஒரு வினைப்பெயரை நாம அந்த சக்தியை அருளை பெறுவதற்கு நான் அமைப்பில் பெற்றெடுத்திருக்காங்க இல்லையா? மற்ற எதுக்கு இதுக்காக நம்ம பாராட்டணுமா வேண்டாமா இல்லையா? நீத்தினால் நிறைந்த கோரை நிறுத்தலுக்கு உரிய தொண்டாம் பேற்றினார். அந்த தில்லை நடராஜர பெருமானை தொட்டு வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பிலே ஒரு பேரு பெற்றவர்கள் தில்லை வாழ்ந்தார்கள் இல்லையா? அது மட்டுமா? பெருமைக்கு எல்லையானார். பெருமை சிறப்பு என்ற ஒன்று வந்த வாழ்க்கையில் எதுனா அது ஒரு எல்லை உண்டு. எதுக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா? அந்த எல்லைக்கே எது எல்லைன்னா தில்லைவாழ் அந்தணர்கள் பெருமானுக்கு தொண்டு செய்கிற ஒரு பேர் பெற்றார்கள். அதுதான் சிறப்புன்னார். பெருமைக்கு எல்லை ஆகினார். சிறப்புக்கு என்று ஒன்று சொன்னார். இதை விட வேற சிறப்பு என்ன வேணும்? இன்னைக்கு இருக்கிறவங்க சில செய்ய தவறுனாலும் நமக்கு சகனமா இருக்கு மனசுல தில்லையில. அப்படித்தானே சிலர் அப்படி யோசிக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்த சில செயல்பாட்டின் காரணமாக நமக்கு கொஞ்சம் மாறுபாடான எண்ணம் இருக்கலாம். ஆனால் உண்மையிலே இதற்கு முன்னோர்கள் இருக்கின்ற ஒரு சிலர்களும் கூட அவருடைய செயல்பாடுகள் தன்னலம் கருதாமல் உலக சேமத்திற்காக ஒரு வழிபாட்டினை வேள்வியை செய்கிறார்கள் என்றால் பாராட்டப்படக்கூடியவர்களா? அதைத்தான் பெருமைக்கு இல்லை ஆகினார். அது மட்டுமல்ல, பேணி வாழும் ஆக்கினார். என்னத்தை பேணி வாழ்கிறார்கள்? பெருமானை பெருமையால் தம்மை வைப்பால் பேணலால் எம்மை பெற்றால் பெருமானுக்கு அலங்கார அபிஷேக வழிபாடு செய்கிறது மட்டுமல்ல, தங்களை ஒரு நல்ல ஒழுக்கத்தில் பேணி வாழ்கின்றவர்களாக. யாரு? தில்லைவாழ் அந்தணர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பேணி வாழும் ஆக்கினார். ஆறுன்னா ஒழுக்கம் படிச்சிருப்பீங்க. ஆறுனா என்னது? நீர் போற இடம், ஒரு ஒழுக்கம் வரணும். ஒரு வளம்பு முறையோடு சொல்கிறது பார்த்தீங்களா? ஒரு ஒழுங்குமுறையோடு சொல்ல ஆறு. அப்ப இந்த தில்லைவாழந்தர்கள் வாழ்க்கையிலே ஒரு வரன்முறையோடு இல்லையா வாழ்கின்ற அமைப்பை பெற்ற பேணி வாழும் ஆற்றினார். நல் ஒழுக்கத்தில் வழிபாட்டில் பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டிலை தரைகின்றவர்கள். அதனால அவர் இருந்தார் பேணி வாழும் ஆற்றினார். பெருகும் அன்பார். எப்படி? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நமக்கோ நம்ம பிள்ளைகளுக்கோ அலங்காரம் செஞ்ச மகிழ்ச்சி அடைகிறோம். நாளைக்கு இதோட நல்லா இருக்கும், நாளைக்கு இதோட இருக்கும். அதே மாதிரி இந்த டீச்சர்கள் நம்ம சிவாச்சாரி எப்படின்னா பெருமானுக்கு அன்றாடம் செய்யக்கூடிய பணி
நேற்று செய்ததை விட இன்னைக்கு நல்லா இருக்கணும், திருப்தியாக செய்யணும், சரியில்லையே இன்னைக்கு இன்னும் நல்லா செய்யணும். நேற்று அது கடைசி நேரத்தில் அவசரமா நேரம் ஆயிடுச்சு பண்ணல, இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கிற முதல்ல சீக்கிரமாவே போய் அந்த அலங்கார விஷயத்தை செலவாகணும் என்ற ஒவ்வொரு நாளும் பெருகும் அன்பார் இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த தொண்டை மிகச் சிறப்பான ஆன்மார்த்தமாக ஈடுபாட்டோடு செய்து தானே மகிழ வேண்டும். அப்படித்தானே திருப்பூரத்தில் ஒரு அம்மா அந்த சாமியை பார்த்துட்டு அப்படி கொஞ்சிட்டாங்க இல்லையா, பல சொல்லியிருக்கீங்க. திருப்பூரத்தில் அந்த அம்மையாரு தான் சேர்த்து வைத்த பொருளை கொண்டு ஒரு நடராஜன் சிலை செஞ்சாங்க, அழகா செஞ்சு கொடுத்தான். அது பெருமான் தான் செஞ்சு கொடுத்தாரு. சித்தராய் பெருமான் தான் அந்த சிலையை செய்து கொடுக்கிறார். திருப்பூரத்துல முன்னால வச்சு பார்த்தவனுக்கு அந்த அம்மாளுக்கு தாய் உள்ளவளவா அடங்கல, அப்படியே கொஞ்சிட்டான். குழந்தைங்க பார்த்து நம்மளால பார்த்தீங்கன்னா பிள்ளைய கொஞ்சம் கிள்ளிடுவா, அது கத்தம். என்ன செய்ய ஒன்று இல்லாமா கொஞ்சதுக்கு இப்படியா அவர் கிள்ளினா என்ன ஆகும், அது வேற விஷயம் இல்லையா. அப்ப அந்த திருப்பூரத்தை அந்த மங்கையை போல இந்த பெருமானுக்கு பெருகும் அன்பினார் இல்லையா. அப்படி அந்த பெருமானை வழிபாடும் அலங்கார அபிஷேகம் செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயம் நாளும் வளர்ந்து பெருகும் அன்பினால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக செய்யக்கூடிய அமைப்பில் செய்கிறார்கள். அதை அடித்தவம் புரிந்து வாழ்வார். இதை எப்படி செஞ்சாங்களா, அது ஒரு தவமாக கருதி வாழ்ந்தார்கள். தவம் என்பது என்னது, மிக உயர்ந்த நிலையிலே இல்லையா, எந்த விதமான விருப்பு வெறுப்பு இல்லாமல் தன்னையே தியாகம் செய்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை தான் தவம். அப்ப இந்த பெருமானுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை இந்த தில்லைவாழ் அந்தணர் எப்படி செஞ்சாங்களாம், ஒரு தவம் நெறியில் நின்று செய்து கொண்டு அடித்தவம் புரிந்து வாழ்வார் அப்படின்ற சிறப்பான அமைப்பிலே வாழ்ந்தார்கள். அமைப்பிலே தில்லைவாழ் அந்தனுடைய பெருமையை சொல்றார். ஏன்னா அவர் தான் முதல் அடியாராக வைத்திருக்கிறார் இல்லையா. நீத்தினால் எறிந்த போல நிறுத்தனுக்கு உரியதுண்டாம் வேற்றினார், பெருமைக்கு எந்தை ஆகினார், பேணி வாழும் ஆற்றினார், பெருகும் அன்பார். ஒவ்வொரு நாளும் செய்கிற அந்த வழிபாட்டை வர நேற்றை விட இன்னைக்கு சிறப்பார்கள், இன்னைக்கோட நாளைக்கு சிறப்பார்கள் ஒரு ஆர்வத்தோடு ஒரு ஈடுபாடோடு செய்கிற அமைப்பிலே அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் இருந்தார்கள். சரி, பொதுவாக சொன்னீங்க வழிபாடு செஞ்சாங்க, அபிஷேக அலங்காரம் பண்ணாங்க, எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லணும் இல்லையா. ஒரு சிறப்பாக அவர்களை பற்றி சொல்லணும்னா அந்த பணிகளை இல்லையா, அவருடைய செயல்களை எந்த அமைப்பில் செய்தார்கள் அதை அடுத்த பாட்டை சொல்றார். தில்லைவாழ் அந்தணர்கள் செய்த பணிகள் எப்படி செஞ்சாங்க. பொங்கிய திருவில் நீடும் பொற்புடை பணிகள் ஏற்றி மங்கள தொழில்கள் செய்து மறைகளால் துதித்து மற்றும் தங்களுக்கு ஏற்ற பண்பில் தகும் பணித்தலை நின்று உய்த்தே அங்கணர் கோயில் உள்ள அகம்பணி தொண்டு செய்வார். என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த தீட்சிதர்கள் என்ன வேலையெல்லாம் செஞ்சாங்கன்னா, பொங்கிய திருவில், பொங்கிய திருவுன்னா திருநா செல்வம், அது எப்படி இருக்கு, அன்றாட வளர்ந்து கொண்டு இருக்கு, பெருசா இருக்கு. ஏன் கொடுத்து பாருங்க, அப்பதான் நிறைய வந்துகிட்டே இருக்கு. கொடுக்காம வச்சுட்டே வச்சுக்க, நீங்க வச்சிருக்கதான் நம்மகிட்ட இருக்கு இல்லையா. கொடுத்து பாருங்களேன். நீங்க நமக்கு வருமானம் கொஞ்சம் நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா கோயிலுக்கோ இல்லை எதுக்காவது உதவி செய்ய பணத்தை நீங்க கொடுத்து பாருங்க, வரும். பெருமான் கொடுப்பார். நீ 5 கொடுத்தா 10 கொடுப்பார், 10 கொடுத்தா 100 கொடுப்பார் இல்லையா. அது இயற்கை இல்லையா. அதைத்தான் இங்க சொல்றாரு, பொங்கிய திருவில் நீடும் பொற்புடை பணிகள் இல்லையா. பொங்கிய பெருகின்ற செல்வத்தில அழகுமிக்க அணிகளை பெருமானுக்கு சாத்துகிறார்களாம். நம்முடைய திருக்கோயில பார்த்தீங்கன்னா அவ்வளவு செல்வம் அந்த காலத்துல நம்முடைய மக்கள் கொடுத்திருக்கிறார்கள், இறைவன் தான் கொடுத்திருக்கிறார்கள். வைத்தியநாத கோவில் உங்க கோயில் தான். திருக்கடவுர், திருவாரூர், தில்லை, திரு அண்ணாமலை எல்லாம் போய் கொஞ்சம் 10 நாள் திருவிழாவை உட்கார்ந்து இருந்து பார்க்கணும். வீதி உலாத பெருமான் வருகின்ற காலத்துல அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த அணிகலன்களை பார்த்தீங்கன்னா எவ்வளவு செல்வ செழிப்பு. அத்தனையும் நம்மை போன்ற மக்கள் விரும்பி கொடுத்தது, வேண்டுதலை நிறைவேற்றியதற்காக பெருமானுக்கு செஞ்சு போட்டதுதான். அவ்வளவு வச்சிருக்கிறார் பெருமான். பிள்ளைக்கு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தான் பிள்ளை பெற்ற பிள்ளைக்கு, பெண் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவையும் இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கட்டும், உனக்கும் போடுறதுன்னு அமைதி வேண்டி போடுறாங்க.
பொங்கிய திருவில் நீடும் பொற்புடை பணிகள், எண்ணற்ற தங்கத்திலான அணிகலன்களை அன்றாட என்ன செய்தார்களா? பெருமானுக்கும் அம்மைக்கும் அணிவித்து மகிழ்ந்தவர்கள் இந்த தீட்சிதர்கள். ஒவ்வொரு நாளும் ஒண்ணு, நேற்று போட்டது இன்னைக்கு, நீங்க போட்டது நாளும் இல்லை, அவ்வளவு ஜாமான். இந்த ஒரு நாள் காட்சாங்க. ஒரு முறை பொதிகை தொலைக்காட்சியில மதுரையில சித்திரை திருவிழா நடந்தது பார்த்தீங்களா? அதை ஏதோ பெருமான் திருவுருள் நமக்கு கிடைச்சது. அந்த போன வருஷம் இந்த வருஷம் தெரியல, காலையில 11-12 மணிக்கு மேல பொதிகை தொலைக்காட்சியில முதல் நாள் பெருமான் வந்து அபிஷேக அலங்காரம் முடிச்சு பெறப்படும் இல்லையா, அதை காமிக்காங்க. காமிக்கிறதோடு மட்டுமில்ல, என்னென்ன அணிகலன் போட்டிருக்காங்க, யார் கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்க, யார் போட்டாங்கன்னு சிவாச்சாரியர் பூரா வரிசையா சொல்றாரு. பார்க்கும்போது அன்றைய காலத்து மக்கள் பெருமான்மையில வச்ச பற்று என்ன, எதற்காக இதெல்லாம் செய்திருக்கிறார்கள், அதெல்லாம் சொல்றாரு. அவ்வளவு நகைகள் இல்லையா, ஆபரணங்கள், அதைத்தான் அவ்வளவும் பெருமானுக்கு கூட்டி அழகு பார்க்கக்கூடிய அமைப்பிலே சிவாச்சாரியர்கள் இருந்தார்களாம். பொங்கிய திருவில் நீடும், அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வருகின்ற காலத்தில் எல்லா காலங்களிலும் திருவில் பொற்புடை பணிகள் ஏந்தி எண்ணற்ற அணிகலன்கள் நகைகளை பெருமானுக்கு சாத்தி அதை புகழ்ந்து அவர்கள் அலங்காரம் செய்கிறார்கள். அது மட்டுமா, மங்கள தொழில்கள் செய்து, அணிகலன் மட்டும் சிறப்பாக சொல்றாரு. ஏன்னா அது கொஞ்சம் செல்வ செழிப்பு உள்ளது, விலை மதிப்புள்ளதுங்க. இப்போ மற்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை சொல்லணும் இல்லையா, அது என்ன சொல்றாரு? மங்கள தொழில்கள் செய்து. என்ன மங்கள தொழில்? அபிஷேகம், அலங்காரம், வழிபாடு, தீபாராதனை, பரிவட்டம் கட்டுறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் என்னது? பெருமானுக்கு செய்யக்கூடிய மங்கள பணிகள். மங்கள தொழில்கள் செய்து அந்த அணிகலனுக்கு மட்டும் தனிப்பா சொல்லிட்டு மற்ற எல்லா செய்தியும் ஒன்னா சொல்லி அபிஷேகம் அலங்காரம் பண்றது எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அத்தோட நின்னாரா? மறைகளால் துதித்து. என்ன செய்யணும்? அடுத்ததா கட்டாயம் வேணும். சுந்தரமூர்த்தியோட பெருமான் வாயை விட்டே கேட்காது. வயசான காலம், சாப்பிடக்கூடாதுதான், சுகர்லாம் இருக்குதான், இருந்தாலும் கடைக்கு போறியாடா? ஆமா, இல்லை ரொம்ப நாள் ஆச்சுடா, அந்த கருப்பட்டி மிட்டாய் கொஞ்சம் வாங்கிட்டு வாடாப்பா. அம்மா ஏத்த பிள்ளைகிட்ட வாயை விட்டு இந்த 70 வயசு பேர் கேட்கலாமா? மருமக பேர நான் கடக்க முடியாம, ஆனாலும் முடியாது, பிள்ளைகிட்ட கேட்பான் இல்லையா. அது மாதிரி இங்க என்ன செய்யறாங்களாம்? மறைகளால் துதித்து. எல்லா அபிஷேக அலங்காரம் பண்ணா மட்டும் போதாது, இறைவனை ஆகம முறைப்படி வேதங்கள், அந்த ரிக்கசூர் சாமவேத வடமொழியிலே தமிழ் அறம்பொருள் என்பவையிடம் நம்மகிட்ட இன்னும் இருக்கிறது திருமுறைகள் சாஸ்திரங்களின் மூலமாக பெருமானை வழிபாடு செய்யணும். பெருமானை வாயை விட்டு கேட்கறது. நான் கருப்படி மிட்டாய் கேட்டதுக்கே நீங்க சிரிச்சீங்க இல்லை, நம்ம சிவபெருமானே கேட்கிறார், கொஞ்சம் வாயை திறந்து பாடேட்டா. ஏய், நீ நல்லா படிப்பீங்கப்பா, அது தமிழ்ல படிப்பீங்க, கொஞ்சம் எப்படி சொற்றவளா பாடுக சுந்தரா. வாயை விட்டு பெருமான் கேட்கிறார் இல்லையா. அவருக்கு விருப்பு வெறுப்பு உண்டா, ஆசை உண்டா? முற்றும் திறந்தவர் தான். ஆனாலும் இந்த பிள்ளை, இந்த சுந்தரம் நம்மை பாட வேண்டும், அதில் அவன் ஆசைப்பட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் இவர் கேட்கிறார். அது மாதிரி நீங்க என்ன செய்யாது? மறைகளால் துதித்து வேதங்களின் மூலமாக பெருமாளை சிறப்பு கொண்டு சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். மற்றும் தங்களுக்கு ஏற்ற பண்பில் தகும் படித்தலை நின்று வைத்தே இல்லையா. அது மட்டுமல்ல, இதெல்லாம் வேதத்துல, ஆகமத்துல, மரபுடியில அப்பா அம்மா குரு சொல்லி கொடுத்த இந்த வழிபாடு, இதெல்லாம் அபிஷேகம் அலங்காரம் போற்றி எல்லாம் இருக்கிறது. அது தவிர ஒவ்வொரு சிவாச்சாரியா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு உள்மனசுல ஒண்ணு இருக்கும். எல்லாம் அப்பா சொல்லி கொடுத்தபடி செஞ்சாச்சு, குரு சொல்லி கொடுத்தபடி செஞ்சாச்சு, திருவிழா சொல்லபடி செஞ்சாச்சு, சாத்திரம் சொல்லி சொன்னேன். இந்த இடத்துல இது இப்படி வச்சா நல்லா இருக்கு என் ஜாமிக்கு ஒண்ணு இல்லைங்க. என் பேரன் 7 வயசு தான் ஆகுது. திங்கட்கிழமை தானே அப்படின்னு தானே இருப்போம். நீ வரும் சபைக்காக திங்கட்கிழமை சோமவாரம் நீங்க கார்த்திகை வேலை எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து வலம்புரி சங்கு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க, சின்னது. நீங்க தான் மாணவர்கள் கொடுத்தாங்க, செய்கிற மாதிரி ஒரு கொடுத்தாங்க. அந்த சங்கை வச்சிருந்தது. என்னதுன்னு கேட்டால் அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணலாம், கோயிலே சங்க அபிஷேகம் பார்த்துருக்கான் அவர்கள். அது வச்சிருக்கேன். கேட்டா என்ன பண்ண முடியாது, என்னைக்காவது அவசரம் விசேஷம் அன்னைக்கு நம்ம பண்ணிவிட வேண்டாம்னு வச்சாச்சு. அப்போ திங்கட்கிழமை சோமவாரம் அன்னைக்கு கார்த்திகை அன்னைக்கு பண்ணியிருக்கலாம். அன்னைக்கு பல்வேறு விலைகள்ல பண்ண முடியல. வந்து ஈவனும் இல்லை, ஸ்கூல் போயிட்டான். நான் பையன் குடிச்சாச்சு. செவ்வாய்க்கிழமை இவருக்கு லீவு மிலாடி கட்டி வீட்டில் இருக்கான். திடீர்னு வந்தாங்க, நான் ஆரம்பிச்ச பூஜை, காக்கா நீங்கள் இன்னைக்கு சங்காபிஷேகம் பண்ணிடணும்.
அவனுக்கு இது என்ன எதுன்னு விவரம் தெரியாதுதான். ஆனால் அவனுக்கு ஒரு மனசு என்ன வருது பார்த்தீங்களா? பெருமானுக்கு அபிஷேகம் நிறைய செய்கிறோம். அந்த அபிஷேகத்துல சங்கின் மூலமாக நம்ம மாணவர் யாரோ ஒருத்தர் கடை நம்முடைய காசி தீர்த்த மூர்த்தி இல்லையா, அந்த கல்யாணம் வச்சிருக்கேன். முக்கியமான நாளுக்கு பண்ணுவேன். கடைசி அபிஷேகம்லாம் முடிச்ச பிறகு பண்ணுவேன். அதை இந்த சங்கம் தெரிஞ்சு அப்ப விவரமே தெரியாத ஒரு சூழலில் கூட ஒரு சின்ன பிள்ளைக்கு சின்ன உயிருக்கு பெருமானுக்கு சங்கபிஷேகம் பண்ணி நினைக்கும் போது இதையே தன்னுடைய வாழ்க்கை முறையாக வைத்திருக்கக்கூடிய சிவாச்சாரியார் மரபுப்படி தந்தையார் சொல்லியபடி குரு சொல்லியபடி ஆகம வேதங்கள் சொன்னபடி பல்வேறு வகையான வழிபாடுகளை செய்திருந்தாலும் கூட அவர் மனதுல ஒரு என்ன வரும் இல்லையா, அதனையும் செய்தாராம் அவர். இதுவரைக்கும் படிச்சிருக்கேன், திருமறை சாத்திர கடவை எல்லாம் படிச்சிருந்தேன். எங்க தலைவர் என்ன செய்யறாரு, நம்ம கோயில்ல ஒரு வழிபாடு வச்சிருக்கிறார். ஒரு இடத்துல புஸ்தகம் கொடுத்த ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கோயிலே வரவழைக்கும்போது 12 திருமலை பாடி வர வருவோம். அது கேள்விப்பட்டிருக்கோம். அம்பாள் சன்னதிக்கு அபிராமியத்தை படித்து முடிப்போம். இப்போ என்னுடைய தலைவர் திருவாசகமுத்தருடைய தலைவர் சுப்பிரமணிய முனிகள் வந்தையில் பார்த்துருக்கீங்க. அவர்கள் இப்ப போன ஆண்டு சித்தாந்த மாநாடு என்று ஒன்றை நடத்தி 12 திருமுறைகளில் உள்ள பாடல்களை தொகுத்து சித்தாந்த பாடல்களை பாடிய திருக்கோயிலே வர வந்து வழிபாடு செய்யணும் ஒரு தொகுத்து கொடுத்துருக்காரு. அவர் ஆசையை பாருங்க. சித்தாந்தம் என்பது வழிபாட்டு முறைகளை வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளக்கூடியதுக்காக சொன்ன செய்திகள் அது இல்லையா. அவருடைய விருப்பத்தை பாருங்களேன். இதுவரைக்கும் யாரும் மாதிரி செய்யல. அவர் என்ன செய்யறாரு, 14 சாத்திரங்களில் உள்ள, அதுவும் குறிப்பாக 4 பேர் இருக்காங்களே நம்மகிட்ட, வெய்கட்ட சிவம், அல்லந்தி சிவம், உமாதி சிவத்துடைய பாடல்கள் இந்த நூல்களை தொகுத்து கொடுத்து திரைப்பொருள் நீங்க வந்திருக்கீங்க இல்லையா, ஃபுல்லா முழுமையாக அதை வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பில் தொகுத்து கொடுத்துருக்கிறார். அப்படி ஒரு ஆசை அவருக்கு. அதே மாதிரி இங்க மரபு வழிகளே பல்வேறு வகையான வழிபாடுகளை அபிஷேக அலங்காரங்களை செய்திருந்தாலும் கூட ஒவ்வொரு சிவாச்சாரியும் தன்னுடைய உள்ளத்திற்கு பக்குவத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த பெருமானுக்கு இந்த அலங்காரத்தை, இந்த வழிபாட்டை, இந்த திருமுறைகளை, இந்த சாத்திரத்தை பாடினால் எப்படி சிறப்பாக என்று செய்யறானா, அதைத்தான் என்ன சொல்லாருங்க, தங்களுக்கு ஏற்ற பண்பில் தகும் பணிக்கலை நின்றிருப்பதே. அப்படி விரும்பிய அளவிலே மரபுகளிலே பல்வேறு வகையான வழிபாடுகளை செய்திருந்தாலும் கூட ஒவ்வொரு சிவாச்சாரியரும் தான் செய்கின்ற வரும் இல்லையா, பூஜை முறை வரும் இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. நிறைய பேர் இருந்தாங்கன்னா கோயிலில் பெருமானுக்கு பூஜை செய்யக்கூடிய பூஜை முறைன்னு வச்சிருப்பாங்க, மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, சில பேர் இந்த இளைய தலைமுறையில் அப்படி இருக்கிறாங்க. நான் பார்த்துட்டு நிறைய பெரியவங்க இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக யார் பண்ணா கேட்பாங்க இல்லையா. அடியார் வந்து இப்படிதான் பண்ணாங்கன்னா, அப்ப இவர் கேடு இருக்கும்போது நேற்று செஞ்ச சிவாச்சாரியர்கள் சிறப்பாக செஞ்சான்னு வெளியே தெரிஞ்சுன்னு வச்சுக்க, இன்னைக்கு பூஜை முறைக்கு சும்மா இருப்பாரா, அதை விட நான் சிறப்பாக செய்ய வேண்டும் எண்ணம் வரும் இல்லையா. அது மாதிரி தங்களுக்கு ஏற்ற பண்பில் தகும் பணித்தலை நின்று உய்த்தே. உய்த்துனா என்னது, அனுபவித்து செய்தார். குறிச்சுங்க, ஒவ்வொரு சிவாச்சாரியாரும் கடனே என்று இந்த வழிபாடுகளை பூஜை அலங்காரங்களை செய்வதை விட்டு போட்டு தங்களுடைய விருப்பத்திற்கும் பக்குவத்திற்கு ஏற்ற மாதிரி செய்து அதை அனுபவித்து செய்தார்களாம். நின்று உய்த்தே, அனுபவித்து செய்தார்களாம். எங்க, அங்கணர் கோயில் உள்ளா, வெளியே இல்ல, திருக்கோயிலுக்கு உள்ள கருவறைக்கு உள்ள அங்கணர் கோயில். அங்கன்னா கருணை உள்ள பெருமான் இருக்கக்கூடிய இந்த கோயில்ல அங்க என்ன செஞ்சாராம், இவ்வளவு சொல்லி முடிச்சுட்டாரு. அப்பவும் நிறைவாக சேர்க்கிறார் பெருமானுக்கு. இன்னும் சொல்றாரு, ரொம்ப அழகாக அமைதியாக மிக சிறப்பாக இந்த பணியை செய்தார்கள். என்ன பணியா, மனம் உவந்து செய்தார்களாம். அகம்படி தொண்டு செய்வார். அகம் பிளஸ் படிந்து பிளஸ் தொண்டு. அகம் படிந்து தொண்டு, மனம் ஒப்பி மனத்தினுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஈடுபாடோடு அதை செய்தார்கள். என்று மனம் ஒப்பி செய்கிறது இல்லையா, கடமையே என்று இல்லையா, செய்யணுமேன்னு செய்யறதுக்கும் அதை ஊன்றி செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. அதை மனம் ஒன்றி செய்தாராம். அகம் படிந்து தொண்டு செய்தார்களாம். இந்த அருளாளர்கள் நம்முடைய சிவாச்சாரியர்களின் அமைப்பிலே எப்படியெல்லாம் செய்தார்கள் என்ற அமைப்பில் சொல்லுகிறார். அலங்காரங்கள், அபிஷேகங்கள், மங்கள தொழில்கள் வரை பெருமானை மறைகளால் போற்றி, அதுக்கு மட்டுமல்ல பரம்பரையா வரவில்லை, ஒவ்வொரு சிவாச்சாரியும் தன்னுடைய மனதிலே மகிழ்கின்ற அமைப்பிலே பெருமானை அலங்கார அபிஷேக வழிபாடுகளை செய்தார்கள். அந்த அமைப்பிலே தில்லைவாழந்தன் சிறப்பு உள்ளவர்கள் என்ற அமைப்பிலே சொல்றார்.
அடுத்து இப்ப மங்கள பணிகள்னு அது சொன்னார் இல்லையா, அது என்னன்னு சொல்லல, பொதுவான செய்தி கூட சொன்னேன். அதை எப்படி செய்தார்கள் தான் அடுத்த அப்புறம் சொல்றார். என்னென்ன பணி, அந்த மங்கள பணிகள், இந்த சிவாச்சாரர்களுடைய பணிகள்லாம் என்ன பணி அப்படிங்கிறது சொல்ற. வருமுறை எரிமூன்று ஓம்பி மண்ணுயிர் அருளால் மல்க, தருமமே பொருளாக் கொண்டு தத்துவ நெறியில் செல்லும் அருமறை நான்கினோடு ஆரங்கமும் பயின்று வல்லார், திருநடம் புரிவார்க்கு ஆளாம் திருவினால் சிறந்த சீரார். மிகச் சிறந்தவர்கள் அவர்கள், செல்வத்தில் சிறந்தவர்கள், திருவினால் சிறந்த சீரார், சிறப்புடையவர்கள். என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வருமுறை வழி வழியாய் செய்கின்ற அந்த சடங்குகள், மரபுப்படி செய்கின்ற வழிபாடு. அது என்ன வழிபாடு? இந்த அண்ணனுக்கு என்ன சிறப்புன்னு அப்போது நான் ஒன்று சொன்னேன், வேள்விகள் எரி ஓம்பி வேள்வி செய்கிறது உங்களுக்கு சிறப்புன்னு சொன்னேன். முதலே கொத்த பாடலே சொன்னார். அது மாதிரி இங்க அந்த எரி ஓம்பிங்கிறார். வருமுறை எரி ஓம்பி, எரினா வேள்வி வளர்த்து தீ யாகம் வளர்த்து செய்யக்கூடியது, அதை செய்தார்களாம். வழி வழியாக செய்யக்கூடிய அந்த அறநெறியில் உள்ள அமைப்பிலே எரி மூன்று ஓம்பினார். ஒன்று இல்லை, மூன்று எரினார். மூன்று வகை வேள்விகளை செய்தார்களாம். அது என்ன வேள்வி? ஆகவனியம், தட்சிணாக்கினி, காருடபத்தியம் என்று மூன்று வகையாக குண்டம் அமைத்து அதில் தீ வளர்த்து அந்த வேண்டுகோளை செய்து பெருமானுக்கு அந்த வழிபாடை செய்வது. அந்த எரி மூன்று ஓம்பினார். ஆகவனியம்னா என்னது? தேவர்களுக்காக செய்யக்கூடியது. யாகசாலையின் வடகிழக்கு பக்கத்திலே நாற்கோண குண்டம், குண்டமா போட்டிருப்பாங்க. ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா ஒன்று வட்டமா இருக்கும், ஒன்று சதுரமா இருக்கும், ஒன்று நீள் சதுரமா இருக்கும், ஒன்று அரைப்பெரிய சந்திர மாதிரி இருக்கும். பார்த்துருப்பீங்க யாகசாலையில, நம்ம கோயிலில் போடும்போது பார்ப்பேன். இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கோயிலோட யாகசாலை. இப்போ இங்க நான் சொல்றது, இந்த சிவாச்சாரியர்கள், தில்லைவாழ் அந்தணர்கள், தீட்சதர்கள் ஒவ்வொருத்தரும் தன் வீட்டில இந்த வேள்வியின் மூலமாக வழிபாடு அகப்பூசை செஞ்சு முடிச்சுதான் புறப்பூசை கோயிலுக்கு போகணும். அப்போ ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் இந்த 3 வேள்விகளை, 3 எரி ஓம்பி வேள்வியை யாகத்தை செஞ்சுட்டு தான் போகணும். அதுல முதல் வேள்வி என்னது? ஆகவனியம் என்ற வேள்வி. அது எதுக்காக செய்கிறது? தேவர்களுக்காக செய்யக்கூடியது. அந்த வேள்விக்குடைய அந்த குண்டம் எப்படி இருக்கும்னா, யாகசாலையும் அது வீட்டில் வடகிழக்கு மூலையில் இருக்குமா இல்லையா? அது எப்படி இருக்குமா? நாற்கோண குண்டம் இல்லையா? நாற்கோணமாக, சதுரம்னா ஒண்ணுக்கு இருக்கிறது, நாற்கோணமாக இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த குண்டத்தை வைத்திருப்பார்கள். அதுலதான் வேள்வி வளர்த்து தேவர்களுக்காக செய்யக்கூடியது. அடுத்தாப்புல தட்சிணாக்கினிங்கிறது 2வது. அது என்ன செய்வாங்க? தெற்கில் அந்த குண்டம் எப்படி இருக்கும்னா அரைச்சந்திர வடிவத்தில், பிறச்சந்திர வடிவத்தில் இருக்கும். இது யாருக்காக செய்யறதுன்னா நம்முடைய மூதாதிகளுக்காக, பித்ருக்களுக்காக செய்யக்கூடியது. அந்த குண்டத்திலே வேள்வி வளர்த்து செய்யக்கூடியது. அடுத்தது 3வதாக கார்கபத்தியம் என்று செய்யக்கூடியது. அது என்ன? அது வட்ட வடிவில் இருக்கும் குண்டம். அது யாருக்காகன்னா, இன்றைக்கு நாங்கள் வாழ்கின்ற இந்த இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடியது இந்த 3வது. ஆக ஒவ்வொரு நாளும் இந்த தீட்சதர்கள் தன்னுடைய இல்லத்திலே அகப்பூஜை செய்யும் போது வருமுறை எரி மூன்று ஓம்பி. எதுக்காக? மண்ணுயிர் அருளால் மல்க. இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம், அதுக்கு மண்ணு அடிமை போட்டாங்க. உயிர்கள் நித்த பொருள், அழியாத பொருள், என்றும் உள்ள பொருள். அதுதான் மண்ணுயிர் அருளால், இறைவனுடைய திருவருளால் மல்க, மிகச்சிறப்பாக வாழ்வதற்காகத்தான் இந்த வேள்விகளை அவர்கள் செய்தார்களாம். அவர்களுக்கு மட்டுமல்லாமல் உலக சேமத்திற்கு முதல்ல சொன்ன இல்லையா, அதைத்தான் மண்ணுயிர் அருளால் மல்க. இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக, இன்பமாக, துன்பம் நீங்கி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த சிவாச்சாரியார்கள், தில்லை 3000 அந்தர்கள் தன்னுடைய இல்லங்களிலே இந்த வருமுறை எரி மூன்று ஓம்பினார்கள். அது மட்டுமா? இந்த வேள்வி மட்டுமா செஞ்சாங்க? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வேற மாதிரி இருந்தானா வாழ்க்கையில் தப்பு இல்லையா? வாழ்க்கை முறையும் ஒழுங்காக தர்மமாக இருந்துச்சான். அதான் அடுத்தது, தர்மமே பொருளாக கொண்டு அறநெறியே தன்னுடைய வாழ்க்கையை வைத்துக் கொண்டார்கள். சில பேர் அவன் சொல்லுவாங்கல்ல, படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இவர்கள் அப்படி அல்ல. அதனாலதான் தர்மமே பொருளாக கொண்டு அறநெறியின் மூலமாகத்தான் எந்த செயல்களையும் அவர்கள் செய்வார்கள்.
தர்மமே அறநெறியே கர்மமாக கொண்டு செய்கின்றவர்கள் இல்லையா. தத்துவ நெறியில் செல்லும் செய்கின்ற உபாசனைகள், விரதங்கள், வழிபாடுகள் இருக்கு இல்லையா, அதுவும் எப்படின்னா தத்துவ நெறியின் அடிப்படையில் சொல்வார்களாம். தவம் தர்மமே பொருளாக கொண்டது செயல்பாடு. இது என்னது? தவம் வழிபாடு முதல் எப்படி தத்துவ நெறியில் செல்லும் அருமறை நான்கினோடு ஆரங்கமும் பயின்று வல்லார். அது என்னது? 4 வேதங்களும் அவர்களுக்கு தெரியும். 4 வேதங்களை விளக்குவதற்கு ஆரங்கம். இப்ப கூட கேள்விக்கு பதில் எழுதுனீங்க இல்லையா, என்னது? சிக்கை, கர்ப்பசூத்திரம், வியாகரணம், நிருத்தம், சந்தோஷி விசுதி, ஜோதிடம் என்ற 6 அங்கங்களில் உள்ள 4 வேதங்களில் உள்ள அத்தனையும் தெரிந்தவர்கள் தான் அருமறை நான்கினோடு ஆரங்கமும் பயின்று வல்லார். சில பேர் தெரிஞ்சுக்கணுமா, வாழ்க்கையை பயன்படுத்துவானா இல்ல. அதுதான் வள்ளுவர் நமக்கு அழகா சொன்னார். கற்க கசடர கற்பவை கற்றவை போயிடக்கூடாது, நிற்க அதற்கு தகவல. இங்கேயும் வேதங்களை படிச்சவன் இருக்கிறான், வாழ்க்கையில முழுமையா அப்படி பயன்படுத்துறானா? புலி குதிச்சிருக்காம்பா, அதுக்கு நீங்க சம்மந்தப்படுத்தாரு அப்படி இந்த காலத்தை படைக்க முடியுமாட்டுருவோம். அப்படி அல்ல. இந்த தில்லை 3000 வந்தவர்கள் எதை வேதங்களில் படித்தார்களோ, எதை ஆகமங்களில் படித்தார்களோ, அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அப்படியே நடைமுறைப்படுத்தியவர்கள். பயின்று வல்லார். பயின்றதுன்னா கற்கிறது, வல்லார்னா நிற்கிறது. அருமறை நான்கினோடு ஆரங்கமும் பயின்று வல்லார். திரிநடம் புரிவார்க்கு ஆளாம். என்ன ஆளாம் நினைக்கிறீங்களா? நான் அந்த பிறவியை எதுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா? நடராஜருக்கு வழிபாடு தொண்டு செய்ததுக்கு தான் அந்த பிறவி. ஆளாம், அவங்களுக்கு ஆளா நான் அடிமையா இருக்கிறேன். ஆட்கொண்டவர் அவன், அவருக்கு அடிமையாக இருக்கிறார். திருநடம் புரிவார்க்கு இல்லையா, தில்லை நடனத்தை செய்கின்றவர்களுக்கு ஆளாம். திருவினா சிறந்த சீடார். இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு திருவுக்கு குறை இருக்குமா? செல்வத்துக்கு குறை இருக்குமா? அந்த செல்வ செழிப்புல வாழ்வதற்கும் வேற மயக்கம் இது அவருக்கு வருமா? வராது. அதனாலதான் திருவினால் சிறந்த சீரா என்ற அமைப்பிலே மிக அருமையான அமைப்பிலே வாழ்க்கை வைத்திருக்கிறார்கள். தனக்காக மட்டுமல்ல, இந்த நாட்டிற்காகவும் தன்னை ஆட்கொண்ட பெருமானுக்காக வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். என்ற அமைப்பில் தான் இத்தகைய காரணங்களினால்தான் ஆவூர் பெருமான் இல்லையா தில்லை வாழ அந்தணர்களை அடியார்களுக்கு முதன்மையாக அடுத்தாப்புல இந்த இப்படி வாழ்கின்ற தில்லை வாழ் அந்தணர்களும் உடம்புடுத்த உலகத்துல வாழ்றதுனால அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில விருப்பம் இருக்கு இல்லையா, ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அதை சொல்றாங்க. யாராயிருந்தாலும் ஒரு விருப்பம் இருக்கு இல்லையா, வெளியே தெரியாம இருக்கலாம், உள்ளுக்குள்ளே ஒரு விருப்பம் இருக்கு இல்லையா, ஒரு வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கை முறை அந்த விருப்பம் எது என்பதை அடுத்த பாடல் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? மறுவிலா மரபின் வந்து மாறிலா ஒழுக்கம் பூண்டார். அறுதொழில் ஆட்சியாலே அருங்கலி நீக்கி உள்ளார். உருவது நீக்கின் செல்வம் எனக்கொழும் உள்ளம் மிக்கார். பெறுவது சிவன்பாலன்பாம் பேரனக் பெருகி வாழ்வார். யார் அவர்? இந்த தில்லை வாழ் அந்தவர்கள் யாரு? மறுவிலா மரபின் வந்து குற்றம் இல்லாத ஒரு நல்ல மரபின் வழிவழியாய் வந்தவர்கள் அவர்கள். மறுவிலா குற்றம் இல்லாத மரபின் நல்ல தாய் தந்தையர். அப்பூர்கள் மகன் சொல்றாங்க இல்லையா, அந்த ஓலையினருக்கு கொண்டு வா என்று திருநாவுக்கரசர் விருதுக்கு சொல்லும் போது நல்ல தாய் தந்தையர் ஏவ இதை நான் செய்யப்பட்டேன்னார். எங்க போனா? பாம்பு கடித்து சாக போனான். அப்ப சொல்லுதான் ஒரு நல்ல பணிக்காக ஒரு நல்ல தாய் தந்தை எனக்கு அதை கொடுத்திருக்கிறார்கள்.